இப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நம்ம உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் நீங்கள் எனக்கு போட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. சரி, இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு இப்போவுமே சொல்லிடுறேன். என்னென்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதுறான்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறான். அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதுறான்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறான். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு சொன்னாலே போதும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஆன்சரை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. சரி, நான் சொல்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து tan எப்போ உங்களுக்கு 1 எடுக்கும்? tan π/4. தென் இப்போ நம்ம நெகட்டிவ் இருக்கனால பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அதோட வேல்யூ வந்து 1/2 எழுதிப்போமா? தென் இப்போ நெகட்டிவ் வேல்யூ இப்போ உள்ள நெகட்டிவாக இருக்கிறது வந்து வெளியே நெகட்டிவ் வந்துடும். ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதியிருப்போம். சரிங்களா? சரி, தென் இப்போது டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டானா அப்போ π/4 மட்டும் இருப்பானா? ப்ளஸ்ஸு பை மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எப்போ உங்களுக்கு 1/2 எடுக்கும்? காஸ் π/3 உங்களுக்கு 1/2 எடுக்கும். காஸ் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எப்போ உங்களுக்கு 1/2 எடுக்கும்? சைன் வந்து π/6 உங்களுக்கு 1/2 எடுக்கும். சரிங்களா? ஸோ π/6. ஸோ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டுனா மைனஸ் π/6 π/3 மைனஸ் பை ப்ளஸ் π/4. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா என்ன வரும்? இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 5π/4 மைனஸ் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் இது 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, எல்சிஎம் வந்து 6 வச்சுப்பீங்க. ஸோ அதனால் 2π மைனஸ் 1π அப்படின்னு இருந்திருக்கும். தென் 5π/4 மைனஸ் 3π/6 கிடச்சிருக்கும். இது 1 சார், இது 2 சார். ஸோ அதனால் இப்போ கீழே டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 4 5π மைனஸ் 2πன்னு எழுதியிருப்போம். ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 3π/4. இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போது இதில் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 5π/6 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 13π/6. ஓகேவா?